சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். காங்கிரஸ் கட்சியுடைய மாநில துணைத் தலைவர் திரு இதாயதுல்லா, அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திரு இதாயதுல்லா, நெல்லையில் ஜாகிர் ஹுசேனுடைய கொலை, அதற்கு முன்பாக அவர் வெளியிட்ட வீடியோ, ஈரோட்டில் ஜான் அப்படின்றவர் வெட்டி கொல்லப்பட்டது, அது தொடர்பாக வந்திருக்கக்கூடிய வீடியோ, இந்த வீடியோக்களே பார்க்கக்கூடிய மக்களுக்கு சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா அப்படின்ற கேள்வி ஏற்படுத்த எதிர்கட்சிகள் கேட்பது அடுத்தது. இந்த வீடியோக்களே ஒரு விஷயத்தை பேசுதில்ல. நீங்கள் சொல்கிறது 2-3 வீடியோக்கள் தான். தமிழ்நாட்டில் இது மாதிரி பல வீடியோக்கள் இது போன்ற பிரச்சனைகள் பெரும்பாலும் நடப்பதில்லை. ஏதோ 1-2 இடங்களில் இந்த சம்பவம் நடக்குது. ஆனால் காவல்துறை அதை கடுமையாக நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். நான் அதில் மாற்று கருத்து சொல்ல விரும்பவில்லை. அதே நேரத்தில் அவர்கள் விசாரணை செய்ததாக காவல்துறை சொல்லியிருக்கிறது. 2 தரப்பையும் கூப்பிட்டு பேசியிருக்கோன்னு சொல்லுது. அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோக்களுக்கும் நீங்கள் காவல்துறை பாதுகாப்புன்னு போட்டு விட முடியாது, முகாந்திரம் பார்ப்பாங்க. இப்படி பல விஷயங்களில் 1-2 கொலைகள் நடந்துருக்கு. ஆனால் காவல்துறை மெத்தனம் என்பதில் நாம் மாற்று கருத்து கிடையாது. அதே நேரத்தில் இது மாதிரி இந்த ஆட்சியில் மட்டும்தான் நடக்குதுன்னா இதை விட அதிகமான கொலை குற்றங்கள் நடந்தது நம்ம பார்த்துருக்கோம். அப்போ ஒரு கொலை குற்றங்கள் என்பது மொத்த கணக்கு என்னங்கிறத இன்றைக்கி தமிழக முதல்வர் என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் கணக்கு பாருங்கள், இது முன்னால் இருந்ததை விட இது குறைவாகத்தான் இருக்குது. ஏதாவது உங்களுக்கு சொல்லுவாங்க, கொலைங்கிறது வேறு, கொலையாக முந்திரிக்காங்கிறது வேறு. அப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொத்தாக கொலை நடந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அரசே ஒரு பயங்கரவாத வேலையை செஞ்சதை நம்ம பார்த்தோம். தூத்துக்குடியில், சாத்தாங்குளத்தில் அரசனுடைய அமைப்பாக இருக்கக்கூடிய காவல்துறை நேரடியாகவே தவறு செய்ததை நம்ம பார்த்தோம். காவல்துறை என்பது தவறை கண்டுக்காமல் இருந்ததோ அல்லது நடவடிக்கை எடுக்காமங்கிறது வேறு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு சம்பவத்துக்கு பிறகு உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுக்குது. அடுத்து உடனடியாக அதுக்கான இல்லை, நீங்களே இப்போ சொல்கிறீங்க தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு, சாத்தான்குளம் அப்படின்னு, இதெல்லாம் அரசியலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அதுபோல் இந்த வீடியோக்கள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலையான்னு நான் கேட்குறேன். அதாவது மக்களுக்கு நன்றாக தெரியும், அரசு நேரடியாக ஈடுபடக்கூடிய படுகொலைகள், அரசினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய காவல்துறை லாக்கப்பு மரணங்கள், அதே மாதிரி காவல்துறை நேரடியாக ஈடுபட்டு தந்தையும் மகனையும் கொண்டு போய் வைத்து தவறு செய்தது, இது மாதிரி நடந்த சம்பவங்கள் ஏதாவது இந்த ஆட்சியில் இதுவரை இருக்கா? தனித்தனி சம்பவங்கள் முதல்வரே சொல்கிறார் இல்லையா, எல்லாருக்கும் தெரியும், தனிநபர் விரோதத்தில் இதுலேயும் ஒரு தனிநபர் விரோதம் தான் நடந்திருக்கு. அது தெளிவாக தெரியுது. தௌஃபீக் என்பவர் ஏற்கனவே அந்த சொத்துல பிரச்சனை பண்ணியிருக்காருங்கிறது, இதை அவர் தடுத்திருக்காரு, நமக்கு தெரியுது. இல்ல தனி விரோதம்ன்றதை ஏத்துக்கிறாங்க. ஆனா அவர் வீடியோ முன்னாடி வெளியிட்டிருக்கார். அதுதான் முதலமைச்சரை குறிப்பிட்டே வீடியோ வெளியிட்டிருக்கார். காவல்துறை அதிகாரிகளே குற்றம் சாட்டுறார். அதாவது 10 விஷயங்கள்ல 1-2 சம்பவம் நடக்குது. ஆனா 9-10 வீடியோக்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டில் பல வீடியோக்கள் இது மாதிரி வருது. பல குடும்பங்கள்ல அந்த வீடியோக்களில் கணவன் மனைவி மேலேயும், மனைவி கணவன் மேலேயும், உறவினர்கள் மேலேயும் வர்ற வீடியோக்கள் எக்கச்சக்கமா காவல்துறையில் இருக்கு. எல்லாரையும் நீங்க போய் விசாரிச்சு எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு போடக்கூடிய நிலையில இருந்தா காவல்துறை இன்னும் அதிகமாக நபர்களை வேலைக்கு அமர்த்தணும். நீங்க 1-2 விஷயங்கள் நடப்பதை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்தமாக எல்லா இதுக்கும் நம்ம தீர்வு பார்க்க முடியாது. பிரச்சனை இங்கே என்னன்னு சொன்னால், ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு அந்த காலகட்டத்திலையும் அந்த அரசுக்கு கீழே உங்களுக்கு புள்ளி விவரம் இருந்துச்சு, இந்த அரசுக்கு கீழே புள்ளி விவரம் இருக்குது. இந்த புள்ளி விவரத்தை பார்க்கும்போது அதிமுக ஆட்சி காலத்தில் அதிகமான கொலைகள் நடந்தது நமக்கு நல்லா தெரியுது. அதுவும் நான் 2 விஷயம், அரசு நேரடியாக தலையிட்டது, அது இல்லாமல் அரசுடைய கீழே இருக்கக்கூடிய காவல்துறை தலையிட்டது, அரசு இருக்கக்கூடிய துறை வாரியாக நடந்த விஷயங்கள், இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. ஆக இந்த அரசு வந்த பிறகு ஒரு விஷயம் நடக்குது, மறுநாளே குற்றவாளிகள் கைது செய்யப்படுகிறார்கள், விசாரணை நடக்குது. ஆனால் தொலைக்காட்சியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறதோ அல்லது காவல்துறை மரணங்கள் காவல்துறையை வச்சு அடிச்ச பிறகு பல நாள் கழிச்சு வெளியே வந்த விஷயங்கள்லாம் அந்த ஆட்சியில் இருந்துச்சு. அது இப்ப இல்ல, இப்ப உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. ஒரு விஷயம் தான் அவர் சொல்லும்போது சொன்னாரு, காவல்துறையில் இந்த சிபிசிஐடி உளவுத்துறை எல்லாம் இருக்கு, அது சாதாரணமாக அது எப்போவுமே செயல்படுது, அவங்க ஆட்சியிலையும் செயல்படுது. நம்ம இப்போ நானே ஒரு போராட்டம் சிறைவாசிகளுக்காக என் தலைமையில் நடந்துச்சு 3 வருஷத்துக்கு முன்னால். அதுக்கு உடனடியாக என்னை அந்த சிபிசிஐடியோ அல்லது எஸ்பிஐ விசாரிக்கிறாங்க. சமீபத்தில் நான் ராஜரத்ன ஸ்டேடியத்துக்கு இதில் இந்த ஹஜ்ஜி இல்லம் 47 வயசு வரை டிஎன்பிசி எழுதுனுங்கிறதுக்காக நான் போராடினேன். உடனே என்னை விசாரிக்கிறாங்க. நான் கூட்டணி கட்சியாக இருந்தால் கூட இந்த ஆட்சி கீழே ஏதாவது தவறுகள் இருந்தால் அலர்ட்டாக இருக்காங்க. கடந்த அதிமுக ஆட்சியை விட
கொலைகள் 50% அதிகமா இருக்குது, கூட்டு கொலைகள் 10% அதிகமா இருக்கு, கொள்ளைகள் 34% அதிகமா இருக்கு, கண்ணமிட்ட திருட்டு 38% அதிகமா இருக்கு, மற்ற திருட்டு 42.5% அதிகமா இருக்கு. எந்த வருஷம் எந்த அறிக்கை? 2022 40% அதிகமா இருக்கு. இல்ல இத்தனை அதிகமா இருக்குறப்ப நீ கம்பேர் பண்ணி தான் பேசுறோம். இல்ல சார், முதலமைச்சர் இல்ல ஒரு என்சிஆர்பி டேட்டாவோ முதலமைச்சர் சொல்றதோ தெரியுதா? இதுல எந்த கொலை நடந்தாலும் இது வந்து முன்பகை விரோதம் அப்படின்னு சொல்லிட்டு மறைக்கிறீங்க, இது வந்து அதோட முடிச்சுறீங்க அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு. குற்றங்களில் 2 வகைங்க. இன்றைக்கு தனி மனிதர்களுக்குள்ள உள்ள சண்டை, முன்விரோதம், அதில் ஜவஹர் அலி விஷயமும் இன்னொரு அந்த நடந்த சம்பவத்தில் வந்து அவர் அரசு பாதுகாக்கிறதுக்காண்டி நடந்த விஷயங்கள் அது வேறு விஷயம். ஆனால் கொலை நடந்த உடனே உடனடியாக இந்த அரசு சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்கிறது, பிடிக்கிறது, அதற்கான முயற்சி எடுக்கிறது. ஆனால் முந்தைய ஆட்சி உதாரணம் சொல்லும்போது நமக்கு தூத்துக்குடியே சொன்னோம், இல்லை 2 வகையான குற்றங்கள் நடக்குது. ஒன்று தனி மனிதர்களுடைய பிரச்சனை, இன்னொன்று அரசுடைய பிரச்சனை, அரசே செய்யக்கூடிய காரியங்கள். அதுக்கு தான் உதாரணமாக இன்னைக்கு மகாராஷ்டிராவும் யூபி அரசே என்ன செய்யுது, மத்தியானம் நீங்கள் தொழுக போகக்கூடாது மூடி மறைக்குது. அப்போ அரசு வந்து ஒரு குற்றங்கள் செய்வதற்கு அதுக்கு காரணமாக இருக்குது. மகாராஷ்டிராவில் என்ன நடக்குது, அதே காரணமாக அங்கே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசினார், அவருக்கு எதிராக பேசினோடனே இந்த குற்றவாளிகளுக்கு ஒரு பயம் இல்லாமல் போயிடுது, அங்கே போலீஸையே தாக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுது. உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை சகோதரர் நாகராஜ் சொன்னார், எல்லாத்துக்கும் காரணம் போதைப் பொருள்ன்றார். இன்னைக்கு உள்துறை அமைச்சர் என்ன சொல்லுது, 100% போதைப் பொருள் அதிகமாக மகாராஷ்டிராவிலும் குஜராத்திலும் அதிலும் அம்பானி போர்ட்டில் தான் அதிகமாக நடந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போ போதை பாருங்க, தமிழ்நாடு இல்லை, உங்களுக்கு நான் சொல்லித்தான் ஆகணும். போதைப் பொருள் என்று சொன்னால் தடுக்க வேண்டிய இடத்துல தடுத்து இருந்தால் இங்கே தமிழ்நாட்டுக்கோ வேற ஆந்திராவுக்கோ குஜராத்துக்கோ வர வாய்ப்பு இல்லை. அதனால அரசே செய்யக்கூடிய பயங்கரவாதம் அல்லது குற்றங்களுக்கு முன்னெடுப்பு செய்வது வேறு. இந்த அரசு இதுவரை அரசால் எந்த விதமான தவறு நடந்திருக்கா? அதே நேரத்தில் இந்த அரசு வந்து குற்றவாளிகளை அடுத்த நாள் அடுத்த சில மணி நேரங்களில் பிடிக்கிறது, அதற்கான வழக்குகளை கொண்டு போய் சேர்க்கிறது. இப்படி எல்லாம் பார்க்கும்போது இன்னொன்று அவர் சொன்ன ஒரு பொய்யான புள்ளிவரம், நான் சொல்றேன் புள்ளிவரம். இன்னைக்கு இந்தியா முழுக்க உள்ள பாஜக நான் சொன்னேன், அவர் அதிமுக நான் சொல்லல, நாகராஜ் சொல்றாரு பாஜக ஆளும் மாநிலங்கள் அதிக கூட்டம் ரொம்ப போனா புதுச்சேரியுடைய சைஸுக்கும் தமிழ்நாடு சைஸுக்கும் எவ்வளவு தெரியுமா? அதுல தமிழ்நாட்டோட 2 மடங்கு பாஜக கூட்டணி ஆட்சியில செய்யறதுக்கு புதுவைக்கு போறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? பாஜக அரசு தான் நீங்க சொல்றது மாதிரி செஞ்சுட்டு இருக்கு. கல்விக்கு எதிராக, நீதிக்கு எதிராக, நீதிக்கு எதிராக. சரி, ஓகே, பொறுத்து பார்க்கலாம். சட்டம் ஒழுங்கு விவகாரம் நாளைக்கு சட்டமன்றத்தில் எதிரொலிக்க போதான்னு வார்த்தையில் இணைந்த சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றி.